quinoa வச்சு Bisibelabath பண்ணுவோமா இன்னைக்கு? ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1-2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் வச்சுக்கலாம். சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவுக்கு புளி, பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. பருப்போட 1 கப் அளவுக்கு கீன்வா சேர்த்துக்கலாம். இந்த கீன்வாக்கு பதிலாக அதே அளவு அரிசி சேர்த்து கூட பிசிபெலாபாத் பண்ணலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே 1/4 கப் அளவுக்கு. தக்காளி, பட்டாணி அதுவும் 1/4 கப் அளவுக்கு. பச்சை பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம், ஃப்ரோசன் பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வேக வச்ச பருப்போட 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. அதோட 1 கப்பு புளி தண்ணி, 1 கப்பு வெறும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 பங்கு கீன்வாக்கு 3 பங்கு தண்ணி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பிசிபெலாபாத் பவுடர் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு. கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில், அப்புறம் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தாளிக்கிறதுக்கு நெய் 2 டேபிள் ஸ்பூன், ரெண்டு அல்லது 3 மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெட்டின வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிசிபெலாபாத் பவுடர் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது பிசிபெலாபாத் பவுடர் சேர்த்தா
அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட்டில் எழுதுங்க. தாளிச்சதை பிசிபெலபாத்தோடு சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் சேர்த்து ஒரு தடவை கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லி இலையை கட் பண்ணி இதோட சேர்க்கறதுல இதோட வாசனையும் இதோட டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை வறுத்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பிசிபெலாபாத், சாம்பார் சாதம் எல்லாமே கீன்வாலையும் பண்ணலாம். வேறு எந்த மில்லட்டில் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.